Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சரி, முதல் மாதம் நம்ம பள்ளியில் நிகழ்ச்சி நடந்ததுல என்ன தலைப்பில் நடந்தது தெரியுமா? ஞாபகம் வச்சுருப்பீங்களே சரியா? சொல்லுங்கள், என்ன தலைப்பு? தர்மம். 2வது மாதம் நட்பு. 3 தொண்டு. இப்போ அன்பு. எது? அன்பு. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இலக்கிய கூடல், ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலை பள்ளி இணைந்து நிகழ்த்தும் மாணவர்களுடனான தொடர் நிகழ்ச்சி ஆத்திச்சூடி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நம்மை ஊக்குவித்து வரும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனர் கலைமாமணி முரளி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். குழந்தைங்க நீங்கள் கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்தினீங்க. அவருக்கு நம்ம கைத்தட்டல் மூலமாக வாழ்த்து சொன்னோம் அப்படின்னா ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பள்ளி மாணவர்கள்கிட்ட, கல்லூரி மாணவர்கள்கிட்ட இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் நிகழ்த்தி வருகிறது. இதெல்லாமே அன்பால் தான் சாத்தியம் இல்லையா? எதுனாலுமே நமக்கு என்ன தேவைப்படுது? அன்பு தேவைப்படுகிறது. முரளி ஐயா அவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பலர் இன்னைக்கு பல செயல்களை செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அன்பு தான் காரணம். எப்படி வணிக ரீதியில் ஒரு முன்னடைந்த ஒரு நிறுவனமாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறதோ அதே போல் இலக்கிய நிகழ்வுகளிலும் பல இடங்களில் பல நிகழ்ச்சிகளை நேர்த்தியாக நடத்துவதில் ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பாக ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் விளங்கி வருகிறது. அன்பால் இதெல்லாம் சாத்தியம் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி நம்ம பள்ளியில் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி அளித்து நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற நம் பள்ளியின் தாளாளரும் முதல்வருமான உஷா மேம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை இந்த நேரத்திலே நம் கைத்தட்டலின் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா ஒரு பரீட்சை நேரம். இன்றைக்கி கூட உங்களுக்கு எக்ஸாம் இருக்குல்ல? என்ன எக்ஸாம் இருக்குது? EVS எக்ஸாமா? ஹிந்தி எக்ஸாமா? படிச்சிட்டிங்களா எல்லாரும்? இங்கே உட்காந்து மைண்டெல்லாம் ஹிந்திலேயே இருக்கா, இல்லைனா அண்ணா என்ன பேச போகிறாங்கன்னு ஆவலாக இருக்கா? நல்லா பேசுவீங்களே நீங்கள், சொல்லுங்கள். ஐயோ அடுத்து என்ன கேள்வி வரும் நமக்கு இன்றைக்கி எக்ஸாமில், நம்ம எப்படி எழுதுவோம், எவ்வளோ மார்க் வாங்குவோன்ற ஞாபகம் இருக்கா? இல்லை அன்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆசை அதிகமாக இருக்கா? அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆசை அதிகமாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் வி பாலமுருகன். இவர் இளங்கலை 1ஆம் ஆண்டு பொறியியல் துறை ஸ்ரீராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர். போன வருஷம் தான் 12வது முடித்தார் அண்ணன். நம்ப முடியுதே? போன வருஷம் 12வது முடித்தார். இப்போ கல்லூரியில் முதல் வருட மாணவர். 18 வயசு தான் இருக்கும். ஆனால் 18 வயசு கூட இன்னும் ஆகலையாம் பாருங்கள். நிறைய மேடைகளில் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு தன்னுடைய தனித்திறமையால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த உதாரணமாக விளங்கி வருபவர் தம்பி. மாணவர் கம்பர் கழகம் நம்ம குரோம்பேட்டையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அமைப்பு. அந்த அமைப்பில் இவர் பள்ளி படிக்கும் பொழுது நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய மாநில அளவிலான மாவட்ட அளவிலான பரிசுகள் எல்லாம் பெற்றவர். நம்ம இந்த கொரோனா காலத்தில் பன்னாட்டு அளவிலான நிகழ்ச்சி நடந்தது. பன்னாட்டுனா இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய சிங்கப்பூர்லேருந்து, இலங்கையிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, மலேசியாவிலேருந்து, இங்கேருந்தெல்லாம் மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக கலந்துக்கிட்டு பேச்சு போட்டி நடந்தது. அதில் இன்டர்நேஷ்னல் லெவலில் முதல் இடம் பெற்ற பேச்சாளர்.
நம்ம பள்ளிக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த இளம் பருவத்திலேயே பல தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றங்களில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர். பொதிகை தொலைக்காட்சி, வேந்தர் டிவி, புது யுகம், புதிய தலைமுறை, மெகா டிவி இதிலெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக பட்டிமன்றங்களிலே வழங்கி வருபவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில் நிகழ்ச்சிகள், நிறைய பள்ளிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்துக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு உத்வேகமாக வழிகாட்டியாக அவர் இருப்பார். அதனால தான் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பள்ளியில் வரக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, இளம் வயதுடையவர்களாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், இல்லையா? அதை விட ஒரு ஸ்பெஷல் நான் சொல்லவா? அதை விட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, தம்பி பார்க்குறாரு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அதை விட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, மேக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா? மேக்ஸ் பிடிக்குமா? பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நான் மேக்ஸ் டீச்சர். பிடிக்கலைன்னு சொன்னீங்கன்னா கூப்பிட்டு நிற்க வச்சு 4 சம் போட வைப்பேன். இப்போ மேக்ஸில் தொடர்ந்து 100க்கு 100 மதிப்பெண், எந்த பரீட்சையிலையும் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணதே கிடையாது. அவர் எப்போ ஸ்கூல் படிக்க ஆரம்பித்தாரோ இன்னி வரைக்கும் மேக்ஸ் சப்ஜெக்டில் மட்டும் 100க்கு 100 மதிப்பெண் தொடர்ந்து எடுத்து வரக்கூடியவர். மேக்ஸில் புலி அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக, தனித்துவம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதற்கு தம்பி ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இன்றைக்கி வந்து எது அன்பு அப்படிங்கிற தலைப்பில் நாம் பேச போகிறோம், இல்லையா? ஒரு சின்ன குட்டி கதை மட்டும் சொல்லிவிட்டு நான் தம்பியை பேச கூப்பிட்டுடுறேன். அதாவது ஒரு வகுப்பில் 4 மாணவர்கள், உங்களை மாதிரி ரொம்ப சுட்டி ரொம்ப அழகாக பதில் சொல்லக்கூடியவங்க 4 மாணவர்கள் இருந்தாங்களாம். சரியா? அந்த 4 மாணவர்கள்கிட்டையும் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு கிளாஸ்க்கு வாங்க. இப்போ நான் உங்களை வெளியில் அனுப்புகிறேன், வெளியில் போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, என்னென்னலாம் எனக்கு தரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ வெளியில் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நாம் என்ன பண்ணுவோம், டீச்சர்ஸ் டே அன்னைக்கு இல்லை டீச்சர்ஸோட பர்த்டே அன்னைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம், இல்லையாப்பா? ஒரு சாக்லேட்டோ ஒரு பெண்ணோ இல்லைனா ஏதாவது ஒன்று, ஒரு பூவோ எடுத்துகிட்டு வந்து டீச்சர்ஸ்க்கு நம்ம கொடுத்து நம்ம விஷயத்தை தெரிவிக்கணும்னு ஆசைப்படுவோம், இல்லையா? அந்த மாதிரி அந்த 4 மாணவர்கள் போகும்போது ஃபஸ்ட்டு போன பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்கலையாம், கையை வீசிட்டு வந்திருக்கு. 2வது போன பொண்ணு வந்து ஒரு பூ எடுத்துகிட்டு வந்திருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது, உங்களை மாதிரியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப இளமையாக ரொம்ப அழகாக ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. 2வது பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, வெளியில் போன பொண்ணு அழகாக ஒரு பட்டாம்பூச்சி எல்லாருக்கும் பிடிக்கும்ல, பட்டாம்பூச்சியை கொண்டு வந்து கையில் வச்சுருக்கு. அடுத்து 4வதாக வந்த மாணவி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு அழகாக ஒரு பறவை, குட்டி பறவை, அதை கொண்டு வந்து கையில் வச்சுக்கிச்சான். இப்போ அந்த ஆசிரியர் கேட்குறாங்க, சரி யார் யார் எனக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு அந்த பூ எடுத்துகிட்டு வந்த மாணவி சீக்கிரமாக போய் முதல்ல போய், உங்களுக்கு எனக்கு பூ கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது, இதை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது வச்சுக்கோங்கன்னு கொடுத்து தான். 2வது வந்தது என்ன எடுத்துகிட்டு வந்தது, 1 பூ சொன்னேன், அடுத்து பட்டாம்பூச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. 3வதாக வந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, ஒரு கோழி பறவை குஞ்சு குட்டியாக இருக்குது ரொம்ப அழகாக, அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. 4வதாக வந்த குழந்தை எதுவுமே எடுத்துகிட்டு வரலையாம். நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னா எப்படி இருக்கும் நம்ம மனசு? கஷ்டமாக இருக்குமா? ஐயோ நம்மளால் மிஸ்ஸுக்கு எதுவுமே கொடுக்க முடியலையேன்னு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ அந்த குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிச்சான். ஆனால் ஆசிரியர் என்ன பண்ணாராம், அந்த 4வது குழந்தைய தான் அப்ரிஷியேட் பண்ணாராம். 4வது குழந்தைக்கு தான் கை கொடுத்து வாழ்த்துகள் அப்படின்னு சொன்னாராம். ஏன் எதுவுமே கொண்டு போகலையா அந்த பொண்ணு? சரியாப்பா, எதுவுமே கொண்டு போகல, ஏன் அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லணும்? அந்த பொண்ணு என்ன ஆசிரியர் என்ன பதில் அதுக்கு சொன்னார் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லியிருக்க முதல்ல, நான் அந்த பூவை பார்த்தேன், அது ரொம்ப அழகாக இருந்தது, செடியிலேயே இருந்துட்டோமே நான் விட்டுட்டு போயிட்டேன், ஏன்னா செடியிலேருந்து பறிச்சா செடிக்கு வலிக்கும்ல, செடியிலேயே இருக்கட்டும்னு போயிடுச்சான். அடுத்து 2வது நான் அந்த பட்டாம்பூச்சை பார்த்தேன், அது அழகாக சிறகடிச்சு சுதந்திரமாக பறந்துட்டு இருந்தது, நாம் ஏன் அதை பிடிக்கணுமேன்னு நான் அதையும் எடுக்கலை. அப்புறம் 3வதா அந்த கோழி, அந்த பறவை குஞ்சு, அது அவங்க அம்மாவோட இருந்தது, நான் அதை தூக்கிட்டு வந்துட்டேன்னா யார் தேடுவா? அவங்க அம்மா தேடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய என்ன பண்ணா, ஐயோ நம்ம அம்மா இல்லையே அப்படின்னு வருத்தப்படும், அதனால் நான் அதையும் அப்படியே விட்டுட்டேன், அதனால தான் டீச்சர் நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ பாருங்கள், அன்பு அப்படின்னா எது எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு நாம் துன்பப்படுத்தாமல் நாம் அதை ரசிக்கணும், இல்லையா? அது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத வகையில் நம்முடைய அன்பு இருக்க வேண்டும். அப்போ தான் அது உண்மையான அன்பாக இருக்கும். அதே மாதிரி எதெல்லாம் உண்மையான அன்பு, சரியா, எந்த அன்பெல்லாம் நம் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பயன்படுகிறது அப்படி நிறைய விஷயங்கள் தம்பி நம்மோட பகிர இருக்கிறார். அன்பு நம்ம எல்லார் மேலேயும் செலுத்துகிறோம், இல்லையா? அப்பா அம்மா எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆசிரியர்களை பிடிக்குமா? நண்பர்களை பிடிக்குமா? எல்லார் மேலேயும் எதிர்பாராத அன்பினை நாம் செலுத்துகிறோம், அவர்களும் நம்ம மேலே எதிர்பாராத அன்பினை செலுத்துகிறார்கள்,
இல்லையாம்மா? அப்போ அந்த அன்பை பற்றி தான் இன்றைக்கி அண்ணா நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. நல்லா கவனிங்க, நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கதைகள்லாம் நல்லா உன்னிப்பாக கேளுங்க. உங்களுக்காக கேள்விகளும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? சரி, எது அன்பு என்கின்ற தலைப்பிலே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இலக்கிய குடல் மற்றும் ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி இணைந்து நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாதத்திற்கான சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் செல்வன் வி பாலமுருகன் அவர்களின் உரை இப்பொழுது நிகழ இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவருக்கு நாம் சிறப்பு செஞ்சிடலாம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு நம் பள்ளியின் தாளாளரும் முதல்வருமான உஷா மேம் அவர்களை வேண்டுகிறோம். பாருங்க, கூட வந்திருக்கிறதா அவங்க அம்மா. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் தன்னுடைய அம்மாவை உடன் அழைத்து செல்பவர். இவர் வாங்குற அந்த பேரும் புகழும் அவங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது போல பெற்றோர்கள் அமைவதற்கும் இந்த காலத்தில் இது போல ஒரு இளைஞர் அமைவதற்கும் ஒரு மிகப்பெரிய குடுப்பினை வேணும், ஒரு வரம் இல்லையா இதெல்லாம் நமக்கு. சரி, எது அன்பு என்கின்ற தலைப்பிலே இப்பொழுது உரை நிகழ இருக்கிறது. அனைவரும் ரொம்ப ஆவலாக கேட்கறதுக்கு தயாராக இருக்கீங்க இல்லையா? தொடங்கிடலாமா? எந்தை வருக நக நாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, எந்தை வருக எனதாருயிர் வருக அபிராமா, சிந்தை மகிழுமழகா குரவனரி வஞ்சி பருவமழகா அமரசிற சிந்த அசுருகிட வேலொடும் அடியே அடுதீரா என்று தமிழ் கடவுள் பாலமுருகனை வணங்கி இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ கண்மணிகள் மற்றும் ஒரு நல்ல ஒரு இளைஞர் சமுதாயம் உருவாக வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும், இந்திய திருநாட்டின் அணி விளக்காய் தூணாய் விளங்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியின் இருக்கக்கூடிய தாளாளர் திரு கி உஷா அம்மா அவர்களுக்கும், அனைத்து சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும், இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, எது அன்பு என்ற ஒரு தலைப்பிலே எனக்கு பேச கூறி அழைத்திருக்கிறார்கள். அதற்கு பேசுவதற்கு முன்பாக இந்த மாணவர் கம்பர் கழகம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக எனக்கு திரு மணி ஐயா அவர்களும் திருமதி ரேகாமணி அம்மா அவர்களும் எனக்கு பழக்கமானாங்க. அந்த அமைப்பில் அம்மா தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பன்னாட்டு பேச்சு போட்டியில், இன்டர்நேஷ்னல் லெவல் பேச்சு போட்டியில் பிரிவு 1 முதல் பரிசு பெற்றேன். அதன் மூலமாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் மணி ஐயா அவர்களும் ரேகாமணி அம்மா அவர்களும் எனக்கு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேடையில் எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்த வயதில்லை அம்மா வணங்குகிறேன். ஆனால் இத்தனை மாணவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இது என்னுடைய முதல் மேடை. ஒரு சிறப்பு விருந்தினராக, ஒரு சீஃப் கெஸ்டாக ஒரு பள்ளியில் சென்று பேசக்கூடிய முதல் மேடையாக இந்த மேடையை நான் பார்க்குறேன். இந்த மேடையெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மாணவர்களை மத்தியில் எது அன்பு அப்படின்னு பேசும்போது என்னுடைய கருத்துகள் அவங்க உள்வாங்கி அந்த கருத்துக்களை இனிவரும் நாட்களில் அதை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு இன்னுமே உணர்ச்சி பிழம்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தற்போது தலைப்பிற்குள் நுழைகிறேன். அதாவது உள்ள வரும்போதே, இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள வரும்போதே இந்த பள்ளியின் முதல்வர் அவ்வளோ ஒரு அன்போடு வாங்கம்மா வணக்கம் வச்சு உள்ள வயிறார சாப்பாடு போட்டு அவ்வளோ துல்லியமாக கவனிச்சு, அதாவது காசி காண்டத்தில் அதிவீரராமர் பாண்டியர் சொல்லுவார், விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்திர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுற இருத்தல் போமேனில் பின் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்று சொன்னார். அந்த 9 பண்புகள் தாங்க அந்த ஒரு விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பு. அந்த 9 பண்புகளும் இந்த பள்ளியில் இருக்குது. அதை நான் பார்த்து என்னுடைய தாயாரும் நானும் இங்கே மிக உவகை கொள்கிறோம், பேருவகை கொள்கிறோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. பிள்ளைய பெற்றெடுக்கும் போது அந்த அளவு பெருமைப்படலை, சந்தோஷப்படலை. ஆனால் இந்த பள்ளியில் நான் ஒரு சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் போது என்னுடைய தாயார் அங்கே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் என்னை ஒரு சான்றோராக என் தாயார் உணர்கிறார். என்னுடைய தாயாருக்கு என்ன புண்ணியம் செய்ய போகிறோனோ என்று தெரியவில்லை. ஆனால் அவருடைய பேரும் புகழும் வளரும்படியாக நிறைய மேடைகளில் நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சு அவருடைய பேரை காப்பாற்றுவன்றதை இங்கே நான் தெரிவித்துக் கொண்டு,
எது அன்பு? இந்த உலகமே அன்பால தாங்க உருவாச்சு மாணவர்களே. இந்த உலகம் எப்படி உருவாச்சு? அறிவியல் படித்த மாணவர்களே, உலகம் எப்படி உருவாச்சு? அன்பால உருவாச்சு. அறிவியல் கூறாக நான் கேட்கிறேன். பிக் பேங் தியரி என்ற ஒரு தியரி, அந்த தியரி படிச்சிருக்கீங்களா? அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம், அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிற ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்பேஸ் பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, அந்த ஒவ்வொரு ஆஸ்ட்ராய்ட்ஸும் அன்பு கொண்டு ஒன்றா சேர்ந்து தான் இந்த உலகமே உருவாச்சான். அதாவது இதற்கு அடிப்படை கூறாக நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த உலகத்திலே உலகம் உருவானதற்கு அடிப்படையாக இருந்ததும் அன்புதான். இதிலிருந்து என்ன சொல்கிறேன் என்றால், அன்பு உங்களை நேசிக்கிறது, இந்த உலகம் உங்களை நேசிக்கிறது, நீங்கள் உலகத்தை நேசிக்க வேண்டாமா? அதைத்தான் நான் இங்கே கூறுகிறேன். இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே அன்பால் உருவானது தான் மாணவ கண்மணிகளே. நீங்களும் அன்பு கொண்டு செலுத்துங்கள், இந்த உலகத்தை மனதார நேசியுங்கள் என்று நான் இங்கே கூறுகிறேன். முதல்ல அதாவது 3 விஷயம் தாங்க அன்புல. என்னன்னா, அறிதல், உணர்தல், அதை கொண்டு செலுத்துதல். அவ்வளோதான். ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது அவங்க பேசுறதுலே தெரிஞ்சிடும். ஆமாவா? அவங்க பேசுறதுலே தெரிஞ்சிடும். அவங்க நம்ம கிட்ட அன்பா பேசுறாங்களா, இல்லை பேசணும்னு பேசுறாங்களா, இல்லை புகழணும்னு புகழ்றாங்களா. அந்த ஒரு ஸ்லாங்குன்னு சொல்லுவாங்க, அது பேசும்போதே தெரிஞ்சிடும். அதுலேருந்தே நம்ம உணர்ந்துடலாம். ஆமாம் தானே? அது அறிதல். உணர்தல், அவங்க பேசும்போது நம்ம உணர்றோம், ஒரு வார்த்தைகளும் உணர்றோம். இப்போ நான் காலையில் வந்தபோது அந்த வார்த்தைகளை நான் உணர்ந்தேன். முதல்வர் அம்மா கிட்ட எத்தனையோ நபர்கள், எத்தனையோ சான்றோர்கள் கிட்ட அந்த வார்த்தைகளை உணர்ந்திருக்கேன். நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டியாப்பான்னு உங்கள் தெரிஞ்சவங்க கிட்டலாம் எத்தனை பேருக்கு கேட்பீங்க? கை தூக்குங்க. சாப்பிட்டியான்னு யார் கேட்பீங்க? அது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா மாணவர்களே? நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும் கேட்காம என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட கூட கேட்பேன். ஆனால் பின்னாடி எல்லா பசங்களும் பேசிப்பாங்க. இவன் எப்படி சீன் போடுறான் பாரு, டீச்சர் கிட்டலாம் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டு. அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் ஆண்டு வந்த பண்பாடு அன்பு கொண்டு செலுத்த வேண்டும். இந்த சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்கறது, நல்லா இருக்கீங்களா, யார் நம்ம விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் சென்று எந்த நபர்களையும் பார்த்தாலும் சரி, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது ஆகச்சிறந்த அன்பு. அதை நீங்க இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டும். சரிங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்களா? சரிங்கம்மா. அடுத்து வெளிக்கொணர்தல். அந்த 3ல என்னென்ன சொல்லியிருந்தேன்? அறிதல், உணர்தல், வெளிக்கொணர்தல் சொல்லியிருந்தேன். ஆமாவா? அறிதல் பற்றி சொல்லிட்டேன், அவங்க பேசும்போதே நம்மளுக்கு புரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டேன். உணர்தல், அவங்க பேசிட்ட பிறகு நம்ம யோசிப்போம், நம்ம கிட்ட எவ்வளோ அன்பா இருந்தாங்க பற்றியா, அதை உணர்றது. அதை நான் 2வது சொல்லிட்டேன். 3வதாக வெளிக்கொணர்தல். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். ஆமா தானே? நல்லது செஞ்சா நல்லதையே வாங்குவீங்க, கெட்டது செஞ்சா கெட்டது தான் நம்மளுக்கு திருப்பி வரும். ஆமாவா? ஸோ நீங்கள் நல்லது செய்யும்போது, ஒருத்தருங்கிட்ட போய் அன்பாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த அன்பு திருப்பி டபுள் மடங்கு அதிகமாக வரும்ன்றது தான் வெளிக்கொணர்தல். வெளிக்கொணர்தல் வந்துட்டு நீங்கள் அதை எப்படி அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, அதுவும் வெளிக்கொணர்தல்ல ஒரு பண்பு தான். 3 விஷயம் தான் மாணவர்களே. உள்வாங்குதல், அதை உணர்தல், வெளிக்கொணர்தல். அறிதல், உணர்தல், வெளிக்கொணர்தல். சொல்லுங்க பாப்போம். அறிதல், உணர்தல், வெளிக்கொணர்தல். இந்த 3 சொற்களில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பு சூழ்ந்திருக்கிறது. சரிங்களா? எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பீங்களா? அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் அழகா, அதாவது 8வது அதிகாரத்திலேயே 10 திருக்குறளை வச்சிருக்காரு. அன்பு அவ்வளோ முக்கியமானவர்களே. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொன்னார். இந்த உலகமே அன்புன்ற ஒரு பண்புல தான் மூழ்கி கிடக்கு. அப்படி இல்லைன்னா, அதாவது அறிவாற்றல், அறிவு, திறன், இதை கொண்ட இளைய சமுதாயத்தை விட அன்பு கொண்ட இளைய சமுதாயம் தான் தேவன் சொல்றார். அன்பு இருந்தாலே அறிவு வளர்ந்துடும். அடிப்படையாக இருக்கக்கூடியது அன்பு தான். ஓகேவா? அதாவது அன்பின் வழியது உயர்நிலை, அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புன்ற ஒரு விஷயத்துக்கு தாழே இல்லைம்மா. இப்போ தாழ்னா தாப்பால் கிடையாது. யாருமே அந்த அன்பை பூட்டி வைக்கவே முடியாது நம்மளால. ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்ம மனசுக்கு நெருக்கமானவர்கள் பேசும்போது அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வருமா, ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்களா, அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அன்புன்றது. நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர்
புன்கணீர் பூசல் தரும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருக்கிற உடல் தான் உயிர் இருக்கக்கூடிய உடல். அன்பு இல்லாத ஒவ்வொரு மனிதர்களுமே உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, எலும்பையே தோல் தசையா கொண்டவங்க. வெறும் அன்பு இல்லாதவங்களா வெறும் எலும்புங்கன்னு சொல்றாரு வள்ளுவர். சரிங்களா? அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். அனைத்து மாணவர்களிடத்திலும் அனைத்து சான்றோர் பெருமக்களிடத்திலும் நீங்கள் அன்பு கொண்டு செலுத்துங்கள் என்று கூறுகிறேன். கன்னியாகுமரியில் எது ஃபேமஸ் சொல்லுங்க பாப்போம். நீ சொல்லுமா. என்னம்மா என்ன அப்படி பார்க்குற? சமயுக்தா சொல்லுங்க, கன்னியாகுமரியில் எது ஃபேமஸ்? கன்னியாகுமரி போய் யாருமா கன்னியாகுமரி போயிருக்கீங்க? சரி, கன்னியாகுமரி பீச்சில் என்ன இருக்கும்? திருவள்ளுவர் சிலமா? திருவள்ளுவர் சிலை. அந்த திருவள்ளுவர் சிலையுடைய அடி என்ன? எவ்வளோ அடி? 133 அடி. ஏன் 133 அடி? ஆக மொத்தம் எத்தனை திருக்குறள்கள் இருக்கு? சிறப்புமா, சிறப்பு. உங்களுக்கே ஒரு பலத்த கரவொலிகள். அது மட்டும் இல்லாம எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 133 அதிகாரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு அதிகாரங்கள்ல 10 குறட்பாக்கள் இருக்கிறதுனால 1330 குறட்பாக்கள் இருக்கிறது. ஆமாவா? அந்த கன்னியாகுமரி குமரி முனையில் அந்த திருவள்ளுவர் சிலை அங்கெல்லாம் போகும்போது அப்படியே ஃபுல்லாக கூஸ் பம்ஸாக இருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது 133 அடி கொண்ட அந்த திருவள்ளுவர் சிலை. யாருமா அந்த திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சது? நானே சொல்லிடுறேன். 2000 அந்த ஆண்டு 2000, இப்போ நம்ம 2024 இருக்கோம். 2000 இயர் இருக்கும்போது ஜனவரி 1 அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரால் அந்த திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. ஏன் திருவள்ளுவர் சிலையை கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. அதாவது கைத்தட்டும் போது பிளட் ரொட்டேஷன் ஃப்ரீயா இருக்குமா. சுயநலத்திற்காக கைத்தட்டாமல் பொதுநலத்திற்காகவும் கைத்தட்டுங்கள். கைத்தட்டும் போது சுயநலமும் இருக்கிறது, பொதுநலமும் இருக்கிறது. அதனால் தாராளமாக கைத்தட்டுங்கள். இது எனக்கான கைத்தட்டல்கள் அல்ல, நம்மை கலைஞருக்காகவும் நான் கூற இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களை நீங்கள் உணர்வதற்கான ஒரு கைத்தட்டல்கள். எனக்காக நான் கைத்தட்ட சொல்லலை, நீங்க என்ன தவறா எடுத்துக்காதீங்க. ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த 133 அடி கொண்ட அந்த சிலையை அங்க தொடர்ந்து வச்சாரு? திருவள்ளுவர் மீது கொண்ட அன்பு, திருக்குறள் மீது கொண்ட பற்று. புரியுதுங்களா? அதாவது நீங்க எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்த ஏதோ 2 மார்க் எழுதணும், ஒரு 5 மார்க் எழுதணும், ஒரு 8 மார்க் எழுதணும், 1 மார்க் எழுதணும், கரெக்ட் வாங்கிட்டோம், சென்டம் வாங்கிட்டோன்றதை விட அதில் என்ன இருக்கு நீங்க உணரணும். நான் என்ன உணர்றதெல்லாம் ஒரு அன்புன்னு சொன்னேன்னா, அதை உணர்ந்து நீங்க ஒரு இடத்துல போய் சொல்லணும். அது ஆகச்சிறந்த அன்பு. இப்போ கலைஞர், நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா திருக்குறளை படிச்சு அதனுடைய உரையை படிச்சு 10 உரையாசிரியர்கள் இருக்காங்க. பரிமேலழகரினுடைய உரை சிறப்பானது. அந்த உரையை படிச்சு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி திருக்குறள் மீது பற்று கொண்டு திருவள்ளுவர் மீது காதல் கொண்டு அந்த குமரி முனையில் 133 அடி சிலையை நிறுவி வச்சாங்க. இப்போ அந்த திருவள்ளுவர் சிலை திறந்தது யாருன்னு கேட்டால் யார் சொல்லுவீங்க? அவ்வளோதாம்மா. என் மூலமாக ஒரு கருத்து உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை நான் இங்கே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே உங்கள் பள்ளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையே நான் தொகுத்து வழங்கலான் இருக்கேன். நானும் பள்ளி வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரி 1ஆம் ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறேன். என்ன முதல்ல சொல்லணும்னா, எக்ஸாமில் கொஷின் பேப்பர் வாங்குவீங்களா? எல்லோரும் வாங்குவீங்களா கொஷின் பேப்பரு? சரி, கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம். கொஷின் பேப்பர் வாங்குவீங்களா? கொஷின் பேப்பர் வாங்கிட்ட உடனே யார் யாரெல்லாம் எல்லாமே படிப்பீங்க, யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிப்பீங்க? கை தட்டுங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறவங்க யாரு? என்னம்மா பாதி கை தான் வருது. இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிப்பீங்களா? எல்லாமே படிப்போம். கை தூக்கி தானே ஆகணும், இல்லை பிரின்சிபல் நம்ம திட்டுவாங்கல்ல. அதாவது வளர வளர ஒரு 6ஆம் வகுப்பு மேலே, 7ஆம் வகுப்பு மேலே, 8ஆம் வகுப்பு மேலே அந்த அந்த அறிவு வளர்ந்துட்ட உடனே கொஷின் பேப்பர்லாம் கொஷின் பேப்பர் பார்த்துட்ட உடனே, என்னடா இது ஃபஸ்ட்டு 1 மார்க்கே இப்படி கேட்டு வச்சிருக்கிறாங்க, ஒரு நியாய தர்மம் இல்லை,
இதுதான் நம்ம ஸ்கூலில் நம்ம கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க இப்படி நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கல்ல, ரொம்ப அன்பாக இருக்காங்கல்ல. கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஷினே எப்படி இருக்குது, இன்னும் ஒரு 5 மார்க் கூட இல்லை, நம்ம படித்தது ஒரு 5 மார்க் கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட அன்பே இல்லையே, ஈவி இறக்கமே இல்லையே நம்ம மேலே, நம்ம பாஸ் பண்ணணும்னு பிடிக்கல போலையே. இது மாதிரிலாம் எத்தனை மாணவர்கள் உங்கள் நண்பர்களுக்குள்ளே பேசியிருக்கீங்க? எது சொன்னாலும் பிரின்சிபலும் திட்டுவாங்களே, டீச்சர்ஸ் வேறு சைட்லேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. அதாவது கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வருது பார்த்தீங்களா? ஏன் கஷ்டமாக வருது? மாணவர்கள் நிறைய கற்றுக்கணும். இன்றைய இளைய சமுதாயம் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் வந்துச்சுன்னா எல்லா இடத்தையும் 100க்கு 100 எடுத்துகிட்டு போகலாம். கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ட்விஸ்டடாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும்போது அவங்க என்ன கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பள்ளியில் மூலமாக கொஸ்டின் பேப்பர் போது பள்ளி தலைமை ஆசிரியர் உங்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பால் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக வருது. சரி, இது ஒரு விஷயம் நானும் பார்த்துட்டேன். ஏன்னா எங்கள் நண்பர்களே இப்படி தான் பேசிப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவன் சரியான லூசு பையன்டா, கொஞ்சம் கூட ஒரு ஈவிறக்கமே இல்லாமல் ஒரு நம்ம மேலே அன்பே இல்லை, நம்ம ஃபெயில் ஆகணும்னு பார்க்குறான் போல, என் கட் ஆஃப் குறைஞ்சி என் மார்க் குறைஞ்சி அவன் என்ன பலனடைய போகிறான்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். சரி, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பேப்பர் கரெக்ஷன். என்னடா இந்த மிஸ் 2 மார்க்குக்கு 1 மார்க் தான் போட்டுக்குது, 1.5 மார்க் போட்டிருக்கு, அரை மார்க் ஏன் எடுத்துட்டாங்க, ஏன் 1 மார்க் எடுத்துட்டாங்க, என்ன 0 போட்டு வச்சிருக்கிறாங்க, நாங்கள் படிக்கிறதே பெரிய விஷயமா இதில் பேப்பர் கரெக்ஷன் இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்களே, அப்படியெல்லாம் பேசக்கூடிய மாணவர்கள் நான் பார்த்துருக்கேன். அதாவது மிஸ்ஸு மார்க் டிக் அடித்து 1 மார்க் குறைச்சி போடுறாங்கன்னா அது மாணவர்களின் மீது செலுத்தக்கூடிய அன்பால் தான் குறைச்சி போடுறாங்க. அவன் இன்னைக்கு கம்மியாக வாங்கினான்னா பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுப்பான், பப்ளிக் எக்ஸாமில் 99 ஸ்கோர் பண்ணுவான்ற ஹோப், அந்த நம்பிக்கையில் தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்ன பண்ணுறாங்க, மார்க்கு குறைச்சி போடுறாங்க. நானே மேக்ஸில் விடுங்க, மேக்ஸில் ஆனால் நானே தமிழில் எழுதும் போது நெடுவினாக்கு 6னா 5 தான் போடுவாங்க. ஏன் மேம் 1 மார்க் போட மாட்டேங்க, என்ன இருக்கோ அப்படியே எழுதியிருக்கேன், இல்லாத நான் பேச்சு போட்டியில் பார்த்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கேனே ஏன் மேம் போடலன்னா, நீ அப்போ தாண்டா அங்கே 99 எடுப்பேன்னாங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்ட உடனே அந்த டீச்சருங்க இப்போ மார்க் குறைச்சி போட்டிருக்காங்களேன்னு அந்த பேசிக்கிற அந்த விஷயம் முற்றிலும் தவறு. அவங்க மாணவர் சமுதாயத்தின் மீது கொண்டிருந்த அன்பினால்தான் அந்த மார்க்கை குறைச்சி போடுறாங்க. பின்னாடி டீச்சர்ஸ் எல்லாம் திட்டக்கூடாது, சரியா? அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக இவ்வளோ தூரம் சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க, அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், அதை முழு உடன்பாடோடு உங்களுக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தலைச்சிறந்த ஆசிரியர்கள். உங்களுடைய ஆசிரியர்களுக்குனே ஒரு பலத்த கரவொலிகள் கொடுங்கம்மா. நாளைய ஒரு இளைஞர் சமுதாயம் நல்ல ஒரு சமுதாயமாக விளங்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாய் அதனுடைய ஆணித்தரமாய் இருக்கக்கூடியது யாரு? ஆசிரியர் பெருமக்கள் தான். வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை என்னன்னைக்குமே ஆசிரியர்களை மறக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க. என்னுடைய தமிழ் ஆசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா, என்னுடைய கணித ஆசிரியர் சரண்யா அவர்கள். அதாவது இப்போ அம்மா முன்னுரையில் சொல்லியிருந்தாங்க, பாலமுருகன் இது வரைக்கும் எடுத்த அனைத்து கணித தேர்வுகளுமே 100க்கு 100 மதிப்பெண் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க அடிப்படையாய் அதற்கு ஆணித்தரமாய் விளங்கக்கூடியது என்னுடைய கணித ஆசிரியர் சரண்யா அவர்கள் தான். அவர்களுக்கு இந்த இடத்திலே, ஏன்னா இந்த வீடியோவை எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட நான் போட்டு காமிப்பேன், உங்களை நான் சொன்னேங்கம்மா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நானும் அது சொல்லணும்னு நான் இந்த இடத்துல நான் விருப்பப்பட்டேன், சரிங்களா? எனக்கு அந்த ஆசிரியர் மீது இந்த அன்பு அதிகம், பற்று அதிகம். யாரெல்லாம் டீச்சர்ஸ் டேக்கு டீச்சர்ஸ்க்கு கவிதை எழுதி கொடுத்துருக்கீங்க? சரி, கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா? என்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க பாப்பா, சொல்லுங்கள். பென்னு சாக்லேட்டா? சரி சரி. யாருக்கெல்லாம் கவிதை எழுத இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? கவிதை யாருக்கும் பிடிக்காதா? சரி, என்னுடைய பள்ளி காலத்தில் நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய ஆசிரியருக்கு நான் ஒரு கவிதை எழுதிட்டு போய் கொடுத்தேன். அந்த மிஸ்ஸு அப்படியே ஆனந்த கண்ணீரே வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு யாருமே விஷ் பண்ணலப்பா, என்னுடைய வேதியியல் ஆசிரியர், அவங்களுக்கு நான் கவிதை எழுதி கொடுத்துட்ட உடனே என்னை கூப்பிட்டு வச்சு ஆனந்த கண்ணீர் வடித்து, இதுதான் பாலமுருகன் ஆத்மார்த்தமான அன்பு. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் மீது செலுத்தக்கூடிய ஆத்மார்த்தமான அன்புன்னு சொன்னாங்கல்ல, அதுதாங்க உண்மையான அன்பு. எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பாராமல் அவங்களிடம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது பயன் பாராமல், அவங்க பயன் பார்க்கக்கூடாது, என்ன அவங்களால நம்ம எனக்கு யூஸ்,
இதெல்லாம் அன்பே கிடையாது. அதெல்லாம் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம ஒரு மனிதாபிமானத்துடன் அவங்களுக்கு போய் உதவுறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க ஆத்மார்த்தமான அன்பு. அந்த மிஸ் அந்த கவிதையை ஃப்ரேம் போட்டு வீட்டிலே மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா? நீங்களும் இனிமேல் செப்டம்பர் 5 ஆனால் டீச்சருக்கு அதாவது ரொம்ப கவித்துவமாக எதுகை மோனை இயைபோட வரணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்கள் கை கரங்களால் தோன்றதை எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு சமர்ப்பிக்கணும். கண்டிப்பாக பண்ணுவீங்களா? நான் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா கிட்ட கேட்பேன், நான் பசங்க கொடுத்தாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பேன். சரிங்களா? சரிம்மா. இளைய தளபதி விஜய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா நடா ஆஹா சரி. அடுத்த அவர் படம் என்னம்மா? சொல்லுங்க மேம், திட்ட மாட்டாங்க. சொல்லுங்க. என்னடா கோட்டா? சரி, அவர் பேசின ஒரு உரை கேட்டிருக்கீங்களா மாணவர்களே? என்ன சொல்லுவாருன்னா, தங்கச்சி ஒருத்தன் இருக்கான், விஜய் சொன்னது, இளைய தளபதி விஜய் சொன்னது, தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க, அண்ணன் ஒருத்தன் இருக்கான். ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தங்கச்சி ஒருத்தன் இருக்கான், அண்ணன் ஒருத்தன் இருக்கான். தங்கச்சிக்கு அந்த பிரெட் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும், அண்ணனுக்கும் பிரெட் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் மாற்றி அடிச்சுப்பாங்க. ஈவினிங் ஆனால் கடைக்கு போயிட்டு அந்த ஸ்நாக்ஸை வாங்கிக்கிட்டு அவன் அதே டைனிங் டேபிளில் அந்த ஸ்நாக்ஸை வச்சுட்டு போயிடுவான் அண்ணன். யார்? அண்ணன். தங்கச்சி ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அந்த டைனிங் டேபிளில் இருந்த அந்த பிரெட் ஜாம் எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிடுவான். திருப்பி அண்ணன் பார்க்கும்போது அந்த டைனிங் டேபிளில் அந்த பிரெட் ஜாம் இருக்காது. அதே மாதிரி அடுத்த நாளுக்கும் என்ன பண்ணுறான், அண்ணன் வாங்கிட்டு வைக்கிறான். அவன் வாங்கிட்டு வச்சுட்டு கிளம்பிடுறான். பின்னாடியே தங்கச்சி அதை திருப்பி எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை தூக்கி போட்டு போயிடுறான். ஆமாவா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தங்கச்சி தான் சாப்பிட்றான்னு அந்த அண்ணனுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆமாவா? நம்ம வச்சுட்டு பின்னாடி தங்கச்சி தான் சாப்பிடும், அவளுக்கும் பிடிச்சிருக்கும் தானே அண்ணனுக்கும் தெரியும். நம்ம எடுத்துகிட்டு இங்கே வைக்கிறது தங்கச்சி தான் சாப்பிட்றான்னு தெரிஞ்சு போதா. அதை தெரிஞ்சும் அந்த அண்ணன் அந்த இடத்துலையே வைக்கிறான் பத்தியா? அதுதான் உண்மையான அன்பு. அண்ணன் தங்கச்சி இருக்கக்கூடிய உண்மையான அன்பு. எத்தனையோ உறவு முறைகள் இருக்குமா, அத்தனை உங்கள் பெரியமா இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, சித்தப்பா, சித்தி, ஆயா, பாட்டி, தாத்தா, எத்தனையோ உறவு முறைகள். அந்த உறவு முறைகளிடம் சென்று நாம் காட்டக்கூடிய அன்பு அவங்க மனதை உருக்க வைக்க அளவுக்கூடிய ஒன்றாக இருக்கணும். சரியா? சந்தோஷப்படணும். என் பேராண்டி எனக்கு எவ்வளோ ஆசையாக எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனான் பாரு அப்படின்னு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி கண்கலங்குவாங்க. அன்பு மற்றும் தான் விலை மதிப்பற்றது. அன்புக்கு காசே கிடையாது. நம்ம மனசளவில் ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய அன்பு விலை மதிப்பற்றது. மகாபாரதம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மகாபாரதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசர்களெல்லாம் கைகளை கட்டி வச்சிருவாங்க. ஆமாவா? ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்கும்மா, பெரிய டைனிங் டேபிள் இருக்கும் பசங்களா. அங்கே அந்த லைன் பை லைன் அந்த சேர் போட்டுட்டு ஒரு கைகளையும் கட்டி வச்சிருவாங்க. இங்கே ஒரு அரசன்னா இங்கே ஒரு அரசன், இங்கே 2 பேர் கை கட்டிடுவாங்க. இப்போ கை கட்டி வச்சிருவாங்க. ஒரு கையை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு கை என்னவா இருக்கும்? ஃப்ரீயாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைனிங் டேபிளில் நல்லா அறுசுவை மிகுந்த ஒரு உணவு, அவ்வளோ வாசம் வரக்கூடிய அறுசுவை மிகுந்த உணவு, அந்த டைனிங் டேபிளில் அறுசுவை மிகுந்த உணவு வைக்கிறாங்க. பசங்களா இங்கே பாருங்கம்மா, அந்த அறுசுவை மிகுந்த உணவு வைக்கும்போது அந்த மகாபாரத அரசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களோ அப்படியே அவங்க நாக்குலேருந்து அப்படியே எச்சி ஊறுதான். இந்த பக்கம் இருந்தவர்கள் அந்த சாப்பாட்டு கையில் மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா மகாபாரதத்தில்? இந்த கதை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய விஷயமா இது. அதாவது அவங்களுக்கும் பசிக்குது, அது அவங்க வைத்த மட்டும் பார்க்கல, சுயநலமா மட்டும் இருக்கல, மற்றவர்களுக்கும் பசிக்குது. சரியா? எல்லாருக்குமே அந்த சாப்பாடு சாப்பிடணும், உட்கொள்ளணும்னு தோணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த சாப்பாடு எடுத்து மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்கன்னும் போது அது எவ்வளவு பெரிய ஆத்மார்த்தமான அன்பு தெரியுமா? மகாபாரதம்ல என்ன நினைச்சீங்க? இன்றைய இளைய சமுதாயம், இன்றைய இளைய தலைமுறை அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அறக்கருத்துகள் எப்படிலாம் நடக்கணும் இந்த உலகத்துலன்றதை பார்த்து கத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த மகாபாரதம், கம்பராமாயணம்லாம் வந்ததே. அதனாலதான் மகாபாரதத்துல இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் காமிச்சு
உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை கொண்டு போனோம். மகாபாரதம் அன்பால உருவானதுன்னே சொல்லலாம். அதுக்கு தான் இப்போ ஒரு சிறந்த அந்த மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிட்ட அந்த அன்பனா இப்போ உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். சரிங்களா? மகாபாரதத்துல என்ன அன்புன்னு தெரிஞ்சு போச்சா? சரிம்மா. இப்போ அடுத்தது கம்பராமாயணம் போவோமா? கம்பராமாயணம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம்னா என்னம்மா சொல்லுங்க? ராமரா, சீதையா, ஆஞ்சநேயரா? ராமர் ரொம்ப பிடிக்கும். ஏன் ராமர் ரொம்ப பிடிக்கும் பாப்பா? சம்யுக்தாவா? ஏன் ராமர் ரொம்ப பிடிக்கும்? நல்ல கேரக்டர். எதனால நல்ல கேரக்டர் சொல்லுங்கம்மா, தெரிஞ்சா சொல்லுங்க, ஒன்று பதற்றமா வேணாம். நானும் உங்களை மாதிரி இதே இடத்துல உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான். இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில இப்போ நான் இங்கே இருக்கேன். சொல்லுங்க. தெரியாதுங்களா? சரி, கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். சரியா? கம்பராமாயணத்துல ஒரு ஆக சிறந்த ஒரு கதாபாத்திரம், என்னை கவர்ந்த ஒரு கம்பராமாயண கதாபாத்திரம்னா அஞ்சனை மைந்தன். அஞ்சனை மைந்தன் அப்படின்னா அனுமன். ஆஞ்சநேயன். நான் அந்த பேச்சு போட்டியில முதல் பரிசு பெற்றனாங்களே, அதுக்கு இதுதான் தலைப்பு. அஞ்சனை மைந்தன்ற ஒரு தலைப்புல அம்மா தான் என்னை அழைத்து கூப்பிட்டு பேச வச்சாங்க. அதுல தான் பேசி நான் வின் பண்ணேன். அஞ்சனை மைந்தன்ற ஒரு தலைப்பு. அந்த அனுமனை பத்தி அவ்வளோ அழகா, லட்சுமணனின் உயிரை காப்பாற்ற. நிறைய பேர் ஆஞ்சநேயர் கோயிலாம் போயிருக்கீங்களா? ஆஞ்சநேயர் கையில அவரு ஆஞ்சநேயர் கோயிலை விட நீங்க கார்லலாம் இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து கையில ஒரு மலையை தூக்கிக்கிட்டு போற மாதிரி ஒரு பொம்மை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அது என்ன மலை? என்னம்மா சொல்லுங்க சொல்லுங்க, முயற்சிக்கு வாழ்த்துகள். சொல்லுங்க, என்ன மலை? இங்க வாங்க. கோவர்தன மலையா? இல்லை, ஆஞ்சநேயர் கையில இருக்கக்கூடியது சஞ்சீவி மலை. சரியா? ஏன் சஞ்சீவி மலையை அவர் தூக்கிட்டு போனாரு? யாருக்கா தெரியுமா? சொல்லுப்பா. தெரிஞ்சது சொல்லுங்க. நல்லா கை தட்டுங்க பாப்பா. பாக்கீங்க பாப்பா. உன்னுடைய பேர் என்ன? லக்ஷ்மணன் வந்து மயக்கம் போட்டு உந்துட்டாங்க. அந்த வேரை கொடுத்து சரி வாங்கன்னு ஆஞ்சநேயரை போய் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த வேர் எங்க இருக்குன்னு தெரியலையா, அதனால அந்த மலையே தூக்கிட்டு வந்தாங்களாம். உன்னுடைய பெயர்? அஸ்வந்த். அஸ்வந்தா? வாழ்த்துக்கள்பா. சம்யுக்தாவோட தம்பி. அதான் பூனைக்கு பிறந்தது புண்ணியாகுமான்ற மாதிரி தான். வாழ்த்துக்கள் கண்ணா, நிறைய படிக்கணும் இது மாதிரி. சரியா? அடுத்து நீ இந்த இலக்கிய கூடல இங்க வந்து மாணவர்கள் மத்தியில கண்டிப்பா பேசுவேன். உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய நன்றிப்பா, நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரிங்களா? அந்த அஞ்சனை மைந்தன் ஒரு தலைப்பு கரெக்டா சொன்னான். சஞ்சீவி மலையை தான் தூக்கிட்டு போனாரு. லட்சுமணன் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தார். அவருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தேவை. அதற்கு அஞ்சனை மைந்தன் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த மூலிகையை தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆனா நம்ம தலைவர் மலையே தூக்கிட்டு வந்தார். இது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? லட்சுமணனின் உயிரை காப்பாற்ற ஒரு தாயுள்ளம் கொண்ட அனுமன் அந்த சஞ்சீவி மலையே கையில் தூக்கினான் என்றால் அவனுடைய தாய்மையுணர்வும் வலிமையும் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஒரு அம்மா இடத்துல இருந்து அந்த இடத்தை அந்த செயலை செஞ்சிருக்கிறார். சரிமா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காம, பயன் பார்க்காம, உங்களால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்க்காம இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பத்தியா, அதுதாங்க உண்மையான அன்பு. அந்த அன்பை நீங்க கண்டிப்பா இனிமேல் எல்லா தலைமுறைகளை வர வரும் தலைமுறைகள் அனைவருமே எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பை நிச்சயமா கொண்டு செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ராமலிங்க அடிகளார், வள்ளலார் யார் தெரியும்? வள்ளலார் படிச்சிருப்பீங்களே, 8th ஸ்டாண்டர்ட் மனப்பாட பகுதியிலே வந்திருப்பார். தெரியாதுங்களா வள்ளலார்? நான் வெள்ளை துணியெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு முருகர் பக்தர் நிற்பாரு. அவர் என்ன? சரி நானே சொல்லிட்டேன். வள்ளலார் வடலூரில் பிறந்தவர். அதாவது அவர் என்ன ஒரு அற்புதமான ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறார்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தே. இது அதாவது நம்ம அவங்க உயிரினங்களுக்கு கிட்ட மட்டும், அதாவது மனிதர்கள் கிட்ட மட்டும் ஒரு அன்பு காமிக்கல, ஒரு சின்ன ஒரு இலை தலைகள் கிட்ட கூட அவர் வந்து அந்த அன்பை செலுத்துறார். அதாவது என்ன சொல்றார் நல்லா கவனிங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அவர் வாடினாராம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். பசியினால் இளைத்தே, அந்த அந்த வாடிய பயிர் அது பசியோட இருக்கு, அதை காஞ்சி போய் கிடக்கிறத பார்த்தா அவர் கஷ்டப்பட்டாரு. இதுதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தேன் ஒரு பெரிய ஒரு கவிதை வரிகள் போகும்.
இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள், நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ஒரு தலை சிறந்த கதாபாத்திரங்கள் தான். நீங்க மட்டும் படிக்கல, இந்த உலகமே அதை தான் படித்து கொண்டிருக்கிறது. எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ்னால மட்டும்தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்பெஷாலிட்டிஸை தான் நான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது தர்மம், எது நட்பு, எது அன்பு. எனக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியில் பேசக்கூடிய என்னுடைய தோழி ராகவி அவர்கள் எது நட்புன்ற ஒரு தலைப்புல இங்க தான் பேசினாங்க. அது நல்ல தலைப்பு. அன்பு அமைவதற்கு அடிப்படையாய் விளங்கக்கூடியது உங்களுடைய நண்பர்களும் சரி. அம்மா அப்பா உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதை தாண்டி அவங்களுடைய நண்பர்களினுடைய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா. இப்ப நீங்க எக்ஸாம்க்கே போறீங்கன்னா நீ பெண்ணு தொலைச்சிட்ட, அப்ப உன் ஃப்ரெண்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு, நண்பா நீ பெண்ணை எடுத்துட்டு போடா, எழுதிட்டு வா போடா, நானும் எழுதுறேன் நீயும் எழுதுறா, உன் பெண் எடுத்து கொடுத்து எழுதுறா அப்படின்னு சொல்றான் பத்தியா, அவன் உண்மையான நண்பன். உடுக்க இழந்தவன் கை போலாங்க இடுக்கண் களைவதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உடை வந்து கீழே நழுவும் போது எவ்வளவு வேகமா அந்த உடையை வச்சு நம்ம மானத்தை காப்பாற்றணும் நம்ம கை போகுது தெரியுங்களா? ஆமா தானே? அதே மாதிரி இடுக்கண் களைவதாம் நட்பு. உங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வரும்போது அதை தீர்த்து வைக்கக்கூடிய நண்பனின் அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அது அளப்பரியது, அளப்பரியது. உங்க சாப்பாடு கொண்டு வரலனா கூட பாதி சாப்பாடு உனக்கு கொடுத்துட்டு பாதி சாப்பாடு அவன் சாப்பிடுவான். கேன்டீன்ல போய் சாப்பிடுறான்னு கையில ஒரு 50 ரூபாய் காசு கொடுப்பான். ஆனா எக்ஸாம் எழுதும் போது இந்த 2 மார்க் இதை பார்த்து எழுதிக்கோடா, 1 மார்க் டிஸ்கஸ் பண்றது, 5 மார்க் பார்த்து எழுதிக்கோடா, பேப்பரை மாத்தி மாத்தி கொடுக்கறது, இதெல்லாம் உண்மையான நண்பன் செய்யக்கூடிய வேலை கிடையாது மாணவர்களே. நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் என்னுடைய கிளாஸ்லேயே பண்ணுவாங்க. பேப்பரை மாத்திப்பாங்க, மாத்தி மாத்தி 1 மார்க்ஸ் A1 A2 A3 கையிலேயே பரதநாட்டியம் ஆடுவாங்க. 1 மார்க் 15க்கு A போடுறா, 13க்கு B போடுறா. இதெல்லாம் உண்மையான நண்பா? கம்பல்சரி டிஸ்கஸ் பண்றது, பேப்பரை மாத்தி மாத்தி பண்றது, இதெல்லாம் அன்பே கிடையாது. அதாவது என் நண்பன் வந்து எனக்கு 5 மார்க் காமிச்சான், 4 மார்க் காமிச்சான், அவன் உண்மையான அன்பு கொண்ட நண்பன்லாம் நீங்க சொல்லவே கூடாது. எவன் ஒருத்தவன் உங்க மேல கோபத்துடன் கடுந்துரைக்கிறானோ, திட்டி திட்டி உன்னை நல்வழிப்படுத்துகிறானோ, அவன்தான் உண்மையான அன்பு கொண்ட நண்பன். சரிங்களா? சரிங்களா? இப்ப என்னன்னு சொன்ன புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம நான் நேற்றைய முன்தினத்தில் ஒரு அழகான ஒரு சிறுகதை ஒன்று எழுதினேன். அந்த சிறுகதை வந்து மாநில அளவில் முதலிடம் பெற்றது. அந்த சிறுகதையை இப்போ உங்கள் முன்னாடி சொல்லலாம்னு நான் இருக்கேன். அந்த சிறுகதை தலைப்பு என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னு விருப்பமா இருக்கா? மனிதருள் அமர். அமர் அப்படின்னா யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அமர் சொல்லு சமிக்தா. உட்கார்றதா? அமர் அமர் அப்படின்னா உனக்கு தெரியுமாடா? அமர்னா அழகானவன், அன்புள்ளவன், அதுதான் அமர். சரியா? அமர்னா என்ன? அன்புள்ளவன், அழகானவன். அமர்னாலே அழகு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, மனிதருள் அமர்னு வச்சேன். ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் நான் சொல்லி என்னுடைய பேச்சின் நிறைவுக்கு நான் சென்று விடுகிறேன் மாணவர்களே. அமர் அப்படின்னா என்ன? அன்பானவன், அழகானவன். சரி, அமர்னு ஒரு பையன் இருந்தாமா. பிறக்கும் போது ஒரு செல்வந்தர், அதாவது ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்த பையன். முதல் பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க அப்பா என்ன பண்ணார்? பர்த்டே அன்னைக்கு அவங்க அப்பா என்ன பண்ணாரா, நல்லா ஒரு 7 லட்சம் 8 லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு தங்க சங்கிலி வாங்கி, ஒரு தங்க செயின் வாங்கி ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணா, பையனுடைய கழுத்துல அவங்க அப்பா போட்டு விட்டார். கால சூழலுக்கு ஏற்றவாறு விதி பொறுத்து அவங்க அப்பா வந்து 6ஆம் வகுப்பு படிக்கும் போது அவங்க அப்பா வந்து அந்த பையனை விட்டு இறந்து போயிட்டார். அவங்க அப்பா இறந்ததுல இருந்து அந்த குடும்பத்துல மிகுந்த துன்பம், மிகுந்த துயர். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா பாத்திரம் தைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அப்பா பணக்காரராக இருந்தபோது இந்த கஷ்டம் இல்லை. ஆனா அவர் இறந்துட்ட பிறகு அந்த வீட்டுல பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா அவன் தங்கச்சங்கிலி அவன் கழுத்துல இருந்து. அவங்க அம்மா சொன்னாங்க, வீடு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அந்த தங்கச்சங்கிலி கொடுப்பா, அப்பா போட்ட தங்கச்சங்கிலி கொடுப்பா, நம்ம வீட்டு நிறைய செலவு இருக்கு, பண்ணணும்ப்பா. அவன் கொடுக்கவே இல்லை. என் அப்பா ஞாபகார்த்தமா நான் அந்த தங்கச்சங்கிலி நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொன்னான். அது தந்தை மீது செலுத்தக்கூடிய ஆத்மார்த்தமான அன்பு. அவன் இறந்துட்டு போயிட்ட பிறகு கூட இந்த எங்க அப்பா சங்கிலி மூலமா எங்க அப்பா வாழ்றாரு, இந்த சங்கிலி இந்த தங்கத்தின் மூலமா எங்க அப்பா உயிரோட இருக்காருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். சரியா? அப்புறம் என்ன நடந்திருக்கு, அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். வழியில போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவனா தான் தனியா போவான், அவனா தான் ஸ்கூல் விட்டு வருவான் போவான். சரிங்களா? அப்ப போயிட்டு வரும்போது என்ன நடந்ததுன்னா,
ஒரு முதியவர் ஒருவர், ஒரு வயசான ஒரு தாத்தா, சரிங்களா? இப்போ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கதை சொன்னது புரிஞ்சுதா? ஏன்னா இதெல்லாம் கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்டோடு இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும், சரியா? இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு முதியவர் ஒருவர் வந்து என்ன பண்றாரு, தள்ளாடிக்கிட்டு, நல்ல வயசான ஒரு தாத்தா, தண்ணி தாக்கம் மயக்கத்துல அப்படியே என்ன பண்றாருன்னா கை காலம் ஆடிட்டு அப்படியே ரோட்ல விழுந்துடுறாரு. ரோட்ல விழுந்துட்டு பிறகு ஒரு பெரிய ஒரு லாரி, யமதர்மன் போல ஒரு லாரி பயங்கர வேகமா வருதுமா. அந்த லாரி வந்து அந்த ரோட்ல யாருமே இல்லை, அந்த தாத்தா விழுந்து கிடந்துட்டாரு, நடு ரோட்லயே விழுந்துட்டாரு. அந்த லாரி வந்து என்ன பண்ணுதான், செம வேகமா வருது. ஐயோ யாரோ ஒரு முதியவர் விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த லாரி ஓட்டுறவரு பிரேக் போட பாக்குறாரு, பிரேக் கட்டுப்பாட்டை எழுந்துருச்சு, பிரேக்கே போட முடியல. அப்ப என்ன ஆகுது, அந்த லாரி என்ன ஆகும், வேகமா போய் அந்த முதியவர் மேலேயே ஏறிடுச்சு. அந்த முதியவர் காலெல்லாம் உடஞ்சே போச்சு, சாலை எங்கும் ரத்தம். அந்த தெருவுல சரியான நேரமா பார்த்து அந்த அமர் அப்படின்னு ஒரு பையன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அமர்ன்ற ஒரு பையன் நடந்து வரான். பள்ளி முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கா நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த தாத்தாக்கு ரத்தம் வந்ததெல்லாம், அவர் விழுந்து கடந்து உயிருக்கு துடிச்சிட்டு இருக்க நிலைமையை பார்த்து அமர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பரிதாபத்தோடு ஒரு துடிப்போடு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இப்போ நீங்களே உங்க ஸ்கூலை விட்டு போகும்போது யாராவது ஒருத்தர் கறந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணணும். என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட், என்ன பண்ணுவீங்க? அதுதான் அமர் பண்ணா, நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். என்ன அப்பா அவர் ஊந்து கிடக்குறாருப்பா மயக்கம் போட்டு, எழுந்துக்க முடியாது அவரால், ரத்தம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போவீங்க. ஹாஸ்பிட்டலு அவர் எப்படி நீ தூக்கிட்டு போவ, உனக்கு வலிப்பம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போவீங்க, என்ன பண்ணுவீங்க? நல்ல ஒரு கருத்து, ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் எப்படி கூப்பிடுவீங்க? போன் எங்க பாப்ப? உன்னால் இந்த இந்தியாவின் தலைமுறையே மாறப்போகிறதுடா. நிச்சயம் நல்ல ஒரு தலைவனாய், நல்ல ஒரு போதகனாய் நீ நிச்சயம் இந்த இந்தியாவில் வருவாய். என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா? உட்கார். நல்ல ஒரு அடக்கம். அதாவது 108ன்ற ஒரு நம்பர் மூலமா என்ன பண்ணுவீங்க, கரெக்டா கால் பண்ணுவீங்க, இல்ல சைடுல இருக்கிற அங்கிள் கிட்டயோ இல்ல அந்த முதியோர் பையில போன் இருக்கான்னு செக் பண்ணுவீங்களா? உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாது. 108ன்ற நம்பர் கால் பண்ணி இந்த தெருக்கு வாங்க, அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு தான் கல்வி முக்கியம். ஓகேவா? அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது கரெக்டா அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கூப்பிட்டா அவங்க அழகா வந்து நிப்பாங்க. அவங்க செவிலியர்கள், அந்த நர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த தாத்தாவை தூக்கி போட்டு போவாங்க. நர்ஸ் கேட்கறாங்க, நீ என்னப்பா வேணும் அந்த தாத்தாக்கு? அந்த அமர் கிட்ட கேட்கறாங்க, நீ என்னப்பா வேணும் அந்த தாத்தாக்கு? யாருன்னு தெரியாது, ரோட்ல கிடந்தாரு, அவருக்கு நான் உதவுறேன் அப்படின்னா. அமரையும் அந்த ஆம்புலன்ஸ்லேயே தூக்கி போட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. கடைசியா அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுச்சு. இப்போ புரியுதா? ஆம்புலன்ஸ் மூலமா தான் எப்படி போகணும்னு புரியுதா? 108ன்ற நம்பர் மூலமா போகணும். சரியா? அங்க பையில போன் இருக்கான்னு பார்க்கணும், அப்படின்னா சைட்ல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும். சரியா? அந்த இடத்துல வேற யாரும் இல்லைன்றனால அவன் பையெல்லாம் தேடி பார்த்திருக்கான் அமரு. அப்ப போன் கிடைச்சிருக்கு, பேசியிருக்கான். ஹாஸ்பிட்டல் ஒரு வழியா போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போயிட்ட உடனே அந்த தாத்தாக்கு உடம்பு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. தாத்தாவோ கடகடன்னு அந்த எமர்ஜென்சிக்கு கூப்பிட்டு போறாங்க. ஐசியூவா? ஆமா, ஐசியூக்கு கூப்பிட்டு போறாங்க. இப்ப மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? இவரு இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இவருக்கு ஆபரேஷன் பண்ணலனா இவர் உயிர் எங்க கையில கிடையாது அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்கன்னா அந்த அமர் கிட்ட சொல்றாங்க. அமர் தானே கூட இருந்தா, வேற யாரா இருந்தாங்களா? அமர்ன்ற ஒரு பையன் தானே இருந்தா. சரியா? அந்த அமர் கிட்ட சொல்லும் போது அவன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. 10 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள அவர் உயிரை காப்பாற்றணுமே, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அற்புதம். இந்த கதையெல்லாம் எங்க கேட்டிருக்கீங்க? நான் எழுதின கதையுமா இது? நான் 8ஆம் வகுப்புல இருந்து இந்த கதையை நான் விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்குன்னு வீட்டுல போய் அப்பா எனக்கு 7 லட்சம் தங்க சங்கிலி வாங்கி கொடுன்னு யாருக்கிட்டையும் கேட்டுறாதீங்க. சரியா? சரியா? நடக்கும் போது கண்டிப்பா நடக்கும். அதாவது அவன் என்ன பண்ணிருக்கானா, என்ன பண்றதுன்ற ஒரு பரிதாப நிலையில கீழே குனிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கான். அந்த தாத்தா உயிரை காப்பாத்தணுமே. அப்ப அப்பா என்னை காப்பாத்துன்னு அப்பா மேல உயிர் வச்சிருக்கிறவன் அப்பா என்னை காப்பாத்துனும் போது அந்த கழுத்துல இருக்கிற அந்த தங்க சங்கிலி என்ன ஆகுதான், அவன் காலில் வந்து விழுதான். இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான் குனிஞ்சுக்கிட்டு. அப்ப கழுத்துல இருக்கிற தங்க சங்கிலி அப்பா என்ன காப்பாத்துனும் போது அது காலில் வந்து விழும்போது அவன் கண்ணீர் துளிகளும் அந்த சங்கிலியில படுது. அப்ப என்ன நினைக்கிறான், அவங்க அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த தங்க சங்கிலி வைத்து அவன் உயிரை காப்பாத்து, அந்த தாத்தாவோட உயிரை காப்பாத்து அப்படின்னு சொல்றாருன்னு அவன் நினைச்சுக்கிறான் அமர். புரியுதா? அப்பா சொல்றதா நினைச்சிட்டு அந்த தங்கச்சங்கிலியை போய் அடமானம் வச்சுட்டு என்ன பண்றான், தங்கச்சலி 8 லட்சம் வருது. 7 லட்சத்துக்கு தேவையான அறுவை சிகிச்சை அந்த ஆப்ரேஷனுக்கான அமௌண்ட் எல்லாம் அவன் கட்டிடுறான். மீதி 1 லட்சத்தை அந்த தாத்தா பையிலே வச்சுட்டு கிளம்பிடுறான். மெடிக்கல் செலவு நிறைய இருக்கும் இல்லமா, மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கணும்ல. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அவன் என்ன பண்றான், அந்த தாத்தா கிட்ட, அந்த நர்ஸு கிட்ட, அந்த தாத்தா ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவரு உயிர் தப்பிச்சிட்டாரு, உயிர் பழச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு
அவன் குடுகுடுன்னு அவங்க அம்மா தேடுவாங்கல்ல, அமரோட அம்மா தேடுவாங்க தானே, அவன் குடுகுடுன்னு என்ன பண்ணுறான், ஓடி வந்துடுறான். ஓடி வந்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் அவனுடைய ஐடி கார்டை அந்த பெட்ரூம்லேயே விட்டு போயிடுறான். அமரோட ஐடி கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டை அந்த பெட்ரூம்லேயே விட்டு போயிடுறான். அந்த தாத்தாவோட அறை பக்கத்தில் தெரியாம தான் விட்டு போகிறான், வேணும்னே விட்டு போகல. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாமா. அந்த தாத்தா முழிப்பு கோமால தான் இருந்தார் இவ்வளோ நேரம். முழிப்பு வந்துட்ட பிறகு நர்ஸு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. யார் உங்களை காப்பாற்றினது, என்ன விஷயத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்ட உடனே தாத்தாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பிறகு இந்த சிறுகதை 4 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்குகிறது. அப்போ அமர் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். சரியா, அவன் யாருனே தெரியாதமா, கண்ணு தெரிய யாருனே தெரியாத ஒரு நபருக்கு உதவக்கூடிய அந்த மனிதாபிமானம் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த இந்தியாவின் குடிமகனா, சிட்டிசனா நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் படிச்சதுக்கு அர்த்தம். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றது, டாப்பர் ஆகிறது, சென்டம் எடுக்கிறதெல்லாம் அப்புறம். நீங்க படிச்சதை அதை எப்படி வெளிக்கொணர்றீங்க, அதை எப்படி அன்போடு வெளிக்கொணர்றீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஸோ அந்த தாத்தா 4 வருடங்களுக்கு கழித்து அமர் குடிசை வீட்டில் தான் இருக்கும்போது அந்த தாத்தா வந்து அப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்ட உடனே அமர் அந்த தாத்தா தான்ட்ட உடனே அந்த தாத்தா கண் கலங்கி அந்த தாத்தாவை வந்து அமர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீ தானடா என் உயிரை காப்பாற்றுன்னு ஆசையாக ஒரு முத்தம் கொடுத்து அமரை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறா, அவங்க வீட்டிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எல்லா விஷயமும் தெரிய வருது. கையை காமிப்பான்னாரு அமர்கிட்ட அந்த தாத்தா. அப்போ அந்த கையில் அந்த தங்க சங்கிலியை அந்த தாத்தா கையிலேயே வச்சுட்டார். அவங்க அப்பா ஆசாசியாக வாங்கி கொடுத்ததுமா உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணான், அதை வித்தான். இப்போ அந்த தாத்தா என்ன பண்ணாரு, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு அதை அவன் ஆசாசியாக வச்சிருந்ததுன்ட்டு பிறகு அவங்கிட்டே ஒப்படைச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் கட்டப்பையில் 10 லட்சம் காசு அதை கொண்டு வந்து அமருடைய அம்மாவிற்கும் அந்த அமருக்கும் கொடுத்தாரு. புரியுதா? நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்டே சொன்னேன்னா, அறிதல், உணர்தல், வெளிக்கொணர்தல். நம்ம செய்யக்கூடிய அன்பு நம்மளுக்கு டபுள் மடங்கு திருப்பியும் வரும்னு சொன்னேன்னா, இப்போ அந்த அமர்ன்ற ஒரு பையனுக்கு வந்தது பார்த்தீங்களா, இதுதாங்க உண்மையான அன்பு. ஆனாலும் அந்த 10 லட்சத்தை அவன் பொருட்படுத்தலை. அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கலாம். அப்பா செயினை மட்டும்தான் ஆசையாக வச்சிருந்தான். அந்த பணப்பையன் என்ன தெரியுமா பண்ணா, எடுத்துட்டு போய் அநாத ஆசிரமத்துக்கும் கல்வி உதவி நிறுவன தொகைக்கும் கொடுத்துட்டான். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அந்த 10 லட்சம் அவன் நினைச்சிருந்தா அவன் புது வீடு கட்டிக்கிட்டு பெரிய ஆளா போயிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு கல்வி முக்கியம், கல்வி இருந்தாலே எனக்கு கூட காசே வந்துடும், நான் கல்வி முடிச்சுட்டு தான் நான் இந்த பணத்தை எல்லாம் நான் பொருட்படுத்துவேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கூட அதை கொடுக்காம சங்கிலியை மட்டும் ஆசையை வாங்கி போட்டுக்கிட்டான். இதுதான், அதாவது கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் நம்ம மக்கள் தான், எல்லா ஊரும் நம்ம ஊரு தான், எல்லா மக்களையும் நம்ம மக்கள் போலதான் நம்ம என்ன பண்ணணும், பொருட்படுத்தி செயல்படுத்தணும். சரியா? அந்த காலத்துல எல்லாம் விருந்தினர் வேற, உறவினர் வேற. இப்ப யார் வந்தாலும் சரி, போன்ல கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு அப்புறம் கெஸ்ட்னா என்ன, முதல்ல கெஸ்ட்னா என்ன? இதுதான் தப்பு. கெஸ்ட் விருந்தினர்கள்லாம் நம்மளுக்கு சொந்தக்காரங்களா? அப்ப உறவினர்கள் யாரு சொல்லுமா பாப்பா, ஏந்திரமா. உறவினர்கள் யாரு? சரி 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 இரு. உறவினர்கள் வேற, விருந்தினர்கள் வேற, கெஸ்ட் வேற. சரியா? சோ யார் வந்தாலும் உறவினர்கள் வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னா சொல்லணுமே தவிர்த்து கெஸ்ட் வந்திருக்காங்க, விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்க 10ஆம் வகுப்பு வரும்போது படிப்பீங்க, விருந்தோம்பல்ன்ற ஒரு இலக்கியத்துல படிப்பீங்க. சரியா? என்னன்னா விருந்தினர்கள் கெஸ்ட் தான் யார் தெரியுமா? முன்ன பின்ன அறியாதவங்க, முன்ன பின்ன நம்மளுக்கு தெரியாதவங்க, அவங்க தான் விருந்தினர்கள். யாரோ ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கள வீட்டுக்கு அழைச்சி உணவு போட்டு கவனிச்சு அனுப்புறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் விருந்தினர்கள். அவங்க தான் விருந்தினர்கள். கெஸ்ட் எல்லாம் உறவினர்கள்னா நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய அம்மாவோட அக்கா, அந்த பெரியமா பெரியப்பா, இவங்க எல்லாமே உறவினர்கள். புரியுதா? இப்போ யாரும் விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் உறவினர்கள் வந்திருக்காங்க, ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரியா? இப்போ இந்த அர்த்தம் தெரிஞ்சது. அதனால தான் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்னாரு. எல்லா மக்களையும் தாம் மக்கள் போல ஏற்று அவர்களுக்கு உபசரித்து அனுப்புவதுதான் உண்மையான ஆத்மார்த்தமான அன்பு. இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாமா. நம்ம குடும்பத்துல நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது வெளியே வந்து அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு கேட்டா நம்மளுடைய சாப்பாடை பாதியா பிரிச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க பத்தியா. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது, இல்லாததை நினைச்சு கவலைப்படவே கூடாது, இருக்கிறதையே நினைச்சு சந்தோஷப்படணும். சிறிதினும் பெரிதுகள், சிறிதினும் பெரிதுகள் மகாகவி பாரதி சொன்னார்.
சின்ன விஷயத்த நம்ம பெரிய விஷயமா நம்ம இங்க கொண்டு போகணும். இது சின்ன ஸ்கூல் தானே, சின்ன குழந்தைங்க தானே இருக்காங்க, சிறிய தொகை கொண்ட மாணவர்கள் தானே இருக்காங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய சிறிய தொகை கொண்ட மாணவர்கள் நாளைய இந்தியாவின் தலைச்சிறந்த தலைவர்களாக மாறுவார்கள் என்பதுதான் இங்கே ஆணித்தரமான ஒரு கருத்தாக பதிவு செய்கிறேன். அதுதான் மகாகவி பாரதியாரோ சொன்னான், சிறிதினும் பெரிதுகள் அப்படின்னு சொன்னார். 100 இளைஞர்களை மட்டும் கையில் தாருங்கள், நல்ல ஒரு இந்தியாவை நான் உருவாக்கி தருகிறேன். இந்த ஒரு இந்தியாவுக்கு என்ன தேவை? 100 இளைஞர்கள் தேவை. அந்த 16, 17, 18, 19, 20, 21, 22 திருமணம் ஆவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதும். 100 இளைஞர்கள் போதும். நல்ல ஒரு இந்தியாவை நானே உருவாக்கிடுறேன். யாருமா அந்த 100 இளைஞர்கள்? கை தூக்குங்க பார்ப்போம். யாரா இருக்கணும்னு விரும்புறீங்க? நல்ல ஒரு இந்தியாவை நீங்க கொண்டு போகணுமா வேண்டாமா? கொண்டு போகணுமா வேண்டாமா? கண்டிப்பா கொண்டு போகணும். அந்த நல்ல ஒரு இளைஞர்களாக, இளைஞர் சமுதாயமாக நீங்கள் விளங்குகிறீர்கள். அதை அந்த 100 இளைஞர்கள் அந்த சொன்னது வந்து சுவாமி விவேகானந்தர் சொன்னார். சரியா? அவருடைய வாக்கிற்கிணங்க நீங்கள் கொண்டு போகணும். அதற்கு அடிப்படையா நம்ம இந்த இலக்கிய கூடல் ஆத்திச்சூடி அமைப்பு நடத்திய அந்த தலைப்புகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எது தர்மம், எது நட்பு, எது தொண்டு, எது அன்பு, இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். அப்பதான் இந்த இந்தியாவினுடைய தலையெழுத்தே மாறும். எத்தனையோ அவலங்கள், சமூக அறைகூவல்கள் என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க இன்னைக்கு படிச்சு, உங்களுடைய பெரிய ஆயுதமே என்ன தெரியுமா? கல்வி. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம். அந்த கல்வியை மட்டும் நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு காலேஜ்ல சேர்ந்து நல்ல ஒரு வேலை வாங்கி இந்த இந்தியாவிற்கு நீங்கள் ஒரு தலைச்சிறந்த குடிமகன்களாக, நல்ல ஒரு சிட்டிசன்ஸா நீங்க வருவீங்கன்றத நான் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டு இந்த எது அன்பு என்ற தலைப்பிலே பேசியதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த உலகத்தை அன்பால் ஒருங்கிணையுங்கள், இந்த உலகத்தை நீங்கள் காதலியுங்கள், இந்த உலகமே உங்களை காதலிக்கும். நீங்கள் கொடுக்கிறது டபுள் மடங்கு உங்களுக்கு நிச்சயமா வரும். ஆக நான் சொன்னதெல்லாம் என்ன பண்ணணும்? பின்பற்றி கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறுவதன் வழி மட்டும் நம்ம பார்க்கணும். நல்லா படிங்க, அர்த்தத்தை புரிஞ்சு படிங்க. தெரியலன்னா ஆசிரியர்கள் கிட்ட கேளுங்க. எது ஒண்ணுமே புரியாம படிக்காதீங்க. புரிஞ்சு படிக்கிறது நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும். எல்லா தலைப்புகளிலும் பேசணும். ஒரு நல்ல ஒரு தலைவன் எதுல உருவாகிறான் தெரியுமா? பேச்சுத்துறையில தான் உருவாகும். நீ என்னதான் நீ ஸ்போர்ட்ஸ்லயே போய் நீ கோல்டு மெடல் இன்டர்நேஷனல் லெவல் வின் பண்ணா கூட நேரு ஸ்டேடியம்ல கூப்பிட்டு பேச விடுவாங்க. மைக்கை பிடிச்சி பேசு, நீ வின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பேசுங்க பாண்டுவாங்க. அப்ப எது அடிப்படையா இருக்கு? பேச்சுத்துறை தான் அடிப்படையா இருக்கு. ஆக நான் பேச்சுத்துறையில இருக்கிறதுனால உங்களை நான் அது மாதிரி நான் சொல்லல. அதை நீங்க அடிப்படையா வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூ கூட பேசினாதான் நம்மளை எடுப்பாங்க. சரி, அது சரியா? அதனால என்ன செய்யணும்? நல்லா ஒருத்தவங்க முன்னாடி போல்டா பேசணும். அந்த பையன் பேசுறாங்க பாரு, அது மாதிரி இந்த பொண்ணு உடனே உடனே பதில் சொல்றாங்க பாரு, அது மாதிரி உடனே உடனே தைரியமா கர்வத்தோடு நீங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லார்கிட்டையும் தைரியமா பேசணும். சொல்லுமா. நன்றிமா. இந்த உலகத்தை அன்பால் கொண்டு செலுத்துங்கள். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய இந்த ஆண்டிற்கான 104வது நிகழ்ச்சி, 104. நான் சொன்னல, ஒவ்வொரு தினமும் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இந்த வருடம் தொடங்கி எத்தனாவது மாதம் இது? எத்தனாவது மாதம்? 4வது மாதம். 4வது மாதத்தோட முதல் வாரத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்குள்ளவே இது வந்து 104வது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, இலக்கிய உலகத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல் மற்றும் ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலை பள்ளியினுடைய இந்த மாதம் உங்கள் பள்ளியில் இந்த நிகழ்ச்சி வந்து இனிதே நிறைவடைகிறது. அன்பு பற்றி நிறைய சொன்னாங்க அண்ணா இல்லையா? எல்லாத்தையும் கேட்டிங்களா? எதெல்லாம் அன்புன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம மற்ற உயிர்கள் கிட்ட அன்பை எதிர்பார்க்கிறோம், அதே அன்பை நாம மற்றவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். அப்பொழுது அது நமக்கு எத்தனை மடங்கா வரும்னு சொன்னாங்க? 2 மடங்கா வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம். அவர் எதிர்பார்த்தா மாதிரியே ஒரு நல்ல குடிமகனா இந்த சமுதாயத்துல இந்த பள்ளி மாணவர்கள் எதிர்காலத்துல திகழ்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் உயர்ந்து கொண்டே போகிறது. தொடர்ந்து நாம் சந்திப்போம். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை வழங்க நம் பள்ளியின் தாளாளரும் முதல்வருமான உஷா மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்
ஆத்திச்சூடி இலக்கிய கூடலில் இந்த மாதம் 4வது மாதமானது மிகச் சிறப்பாக அன்பு பற்றி நம்முடைய தம்பி பாலமுருகன் அவர்கள், பாலமுருகன்னாலே சின்ன பையன் அர்த்தம், ஆனால் கீர்த்தி பெரிது ரொம்ப சூப்பராக நல்ல, அதாவது இந்த எழுத்துக்களையும் சரி அந்த உச்சரிப்புகளையும் சரி ஆணித்தரமாக பதிய வச்சதற்கு அது உங்களுடைய மனசில் ஆணித்தரமாக பதிஞ்சிருக்குங்கிறதையும் நான் நம்புகிறேன். நான் இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே நல்ல மேடை பேச்சாளராக வரணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் ஆனுவல் டே இது பண்ணும்போது சம்யுக்தா தான் கேம்பர் பண்ணான். எல்லாம் கிட்டத்தட்ட 23 ப்ரோக்ராம்ஸும் அவளே அழகாக சூப்பராக ஒவ்வொரு இதையும் அவள் அழகாக சொன்னால் அவளுக்கு நம்மளுடைய இந்த இலக்கிய கூடல் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இதில் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை என்னன்னு கேட்டால், எப்போதுமே நான் சொல்லக்கூடிய கதை, ஒரு பெரிய ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரே ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் நிறைய மாம்பழம், எக்கச்சக்கமான மாம்பழம் இருக்குது. டெய்லியே இருக்குமா, 365 நாளும் அதில் மாம்பழம் இருக்கும். போகிறவங்க எல்லாரும் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு ரொம்ப எனக்கு ஹாப்பியாக போவாங்க. அங்கே தங்கிப்பாங்க. நிறைய பேர்ட்ஸ் வரும், நிறைய பறவைகள், அதுக்கப்புறமா குரங்குகள் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாம்பழ மரத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாரும் நம்மளை வந்து சாப்பிட்றதுக்கும், நம்மளை வந்து கீழே தங்கிறதுக்கும், நம்ம வந்து அதை நிழல் கொடுக்கறதுக்கு இது பண்ணுறது, அதை ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை வந்து இந்த ராஜா வந்து பார்த்துட்டு என்னப்பா என்னமோ பக்கத்தில் ஏதோ ஒரு மாமரம் இருக்காமே, அது என்னது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தானா, அங்கே போய் பார்க்கும்போது அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ வந்து 2-3 வேலைக்காரர்களை கூப்பிட்டு, இனிமேல் இந்த மாமரத்தை பாதுகாக்கணும், இந்த இடத்துல யாரையுமே வர சொல்லாதீங்க, அந்த போகிறவங்கெல்லாம் அந்த ஸ்ட்ரைட்டாக தான் போயிடணும், இந்த மாமரம் இந்த தோப்பு இந்த வேக்குள்ளே வரக்கூடாது, அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு 4-5 பேரை வந்து அங்கே போட்டோன்னே இந்த மாமரத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த சைடாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, மாமரத்துக்கு வந்து இப்படி கொஞ்ச நாள் 1 மாதம் 2 மாதம் யாருமே வரல. மாம்பழம்னா பழுத்து தொங்கின்னு இருக்கு. ஒரு குரங்கு கூட வரல, ஒரு அணில் கூட வரல. ஏன்னா அந்த ஆள் அந்த மாதிரி பார்த்துக்கிறான், அந்த மாமரத்தை பார்த்துக்கிறாங்களா, யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி. அப்படியே ரொம்ப போன உடனே அது என்ன எடுத்து அப்படியே பட்டு போகிற ஸ்டேஜ் வந்துடுது. உடனே அந்த ராஜா வந்து கூப்பிட்றாரு, ஒரு ராஜகுரு வரார். அவர்கிட்ட கேட்குறது, இந்த நல்ல மாமரம் இருந்தது, ஏன் இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, ஏன்னா அந்த மாமரத்தில் நிறைய பேர் அன்பு செலுத்தினாங்க, அது நிறைய வந்து விளையாடினாங்க, பசங்க, குழந்தைகள், பெரியோர்கள், தாத்தா பாட்டி எல்லாம் அந்த மரத்தில் கீழே வந்து உட்காந்துருந்தாங்க. நிறைய குரங்குகள், அணில்கள் எல்லாமே வந்து அந்த ஹாப்பியாக இருந்தது. அந்த சுற்றி மக்கள் எல்லாரும் இருந்தோடனே அந்த மாமரத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எல்லாரும் அன்பு செலுத்தினாங்க, அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ யாருமே அங்கே வரவே இல்லை, அதனால என்ன இருந்தது, அது ரொம்ப சேடாக எல்லாம் போயிடுச்சுன்னு. அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான், எந்த ஒரு ஈவன் ஒரு மரம் வந்து நம்ம உயிர் இல்லைன்னு சொல்லுவோம், அது என்ன பேசலைங்கிறோம், பட் என்ன அது தட் இஸ் ஆல்சோ லிவிங் திங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு கூட அன்பு கேட்கறதுனா, அப்போ நம்மளாம் கூட இல்லை அன்பு எதிர்பார்ப்போமா இல்லையா? நம்ம அம்மாக்கிட்டே, நீங்கள் டீச்சர்ஸ்கிட்டே கூட வள்ளுன்னு விழுந்தானாக்க அப்புறம் மூஞ்சி மூணு வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நாங்களே கூட இட்ஸ் ஆல் ரைட் சிக்கிதான் அப்படின்னு சொன்னாக்கா தான் நீங்கள் தான் கம் டு த ஸ்டேஜ் இல்லையா? அந்த மாதிரி அந்த மரங்களே அன்பை நேசிக்கும் போது நம்மளும் நம்ம ஒருத்தருக்கு ஒரு அன்பாக இருந்து எல்லாத்தையும் ஈகோங்கிறதே விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பகிர்ந்து கொள்ளுங்கிறதை இன்றைய தேதியில் நான் பதிவு பண்ணுறேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த பாலமுருகனுடைய அம்மா வந்திருக்கா, அது எங்கே போனாலும் அந்த அம்மாவும் வருவாளாம் பார்த்தியா? அப்போ அம்மா மேலே இருக்கிற ஒரு பற்று வந்து ஒரு அன்பு உங்களுக்கு இங்கே தெரிஞ்சது பார்த்தீங்களா? ஸோ அதனால் என்ன, நீங்களும் எங்கே போனாலும் உங்கள் அம்மாவை அழைச்சின்னு போங்க. ஏதோ இப்போது ஆனுவல் டே வந்தது, நிறைய பேர் அம்மாவே வரல இல்லையா? எல்லா அம்மா அப்பாவும் வந்தாங்களா? சில பேர் என்ன பண்ணாங்க, நீயே போட்டு உன்னுடைய ஒரு குறை நீ முடிச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. ஸோ எங்கே போனாலும் உங்கள் அம்மா அப்பாவை அழைச்சின்னு போங்கோ, அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்கோ, அம்மா அப்பாவை டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போங்கோ. அது இருந்தானாக்கா அவ்வளோ ஒரு கிரேசஸ் உங்களுக்கு கிடைக்கும். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports
and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.